இந்த அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஐ மீன் அவங்கலாம் போயிருக்கீங்க. அவங்க கல்ச்சர், அவங்களோட பழகியிருப்பீங்க. ம். அந்த ஊர்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? அதேபோல திருவருட்சாதனங்கள், ம். அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? அந்த விசுவாசம் எப்படின்னு சொன்னா, அந்த டைம்ல இந்த போலீஸ்கள் எல்லாம் வந்து மக்களையும் கொடுமைப்படுத்துனாங்க. ம்ஹ்ம். வீடுகளையும் எரிச்சாங்க. ம். கிறிஸ்தவன் ஏதாவது இது நடக்கும்னு சொன்னா, அந்த வீட்ட எரிச்சுட்டாங்க. நெறைய பேருக்கு இந்த கழுத்துல இந்த ஜெபமாலை போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் அறுத்து எடுத்துட்டாங்க. ம். அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த டைம்ல ஒரு ஆளு அந்த டைம்ல வந்திருந்தாரு. அங்கேருந்து அருணாச்சல்ல இருந்து எங்களுக்கு பேசும்போது சொன்னாரு. இந்த சூடாட்டு கம்பிய சூடாக்கி ம். அவரு இதுல குருசு வரைஞ்சிருந்தாரு. அப்பா! அ அதான் விசுவாசம். ம். இப்ப ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல அப்டின்ட்டு. அந்த மக்கள் வந்து ஒருக்கா விரும்பியாச்சுன்னு சொன்னா யாரும் தடுக்க முடியாது. அதான் விசுவாசம். அவ்ளோ அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இருக்கிறாங்க. இப்பவும் இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. ஆமா. ட்ரைபல் ஹெட் சொல்லியாச்சுன்னு சொன்னா அதுதான் தேவ வார்த்தை அவங்களுக்கு. அவங்களுக்கு. அவர் தான் பாதுகாக்கணும். அவர் தான் எல்லாம் அதனால அந்த நெறைய வில்லேஜஸ்கள்ல வில்லேஜ் ஹெட்மேன் அக்செப்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னா மக்கள் அப்படியா? மாறுறாங்க. அப்படி மாறுனாங்க. நாங்க மஜுலியில இருந்தேன். ம்ஹ்ம். ஆனா அதுக்கு பிறகு அங்கேயே இருந்து ஒரு ஃபாதர் அவருக்கு ஆர்டினேஷனுக்கு போயிட்டு நாங்க ஃபாதர் சீசரும் நானும் திரும்பி வரும்போது எங்கள அடிச்சு போட்டானுங்க. நாங்க கொஞ்சம் மக்கள கூட்டிட்டு போயிருந்தோம். சரிங்க. அவங்க வந்து இந்த இந்த சத்ர அதிகாரின்னு சொல்லுவோம். அங்க அவங்களுக்குள்ள செமினரி போல இருக்குது. அஸ்ஸாமீஸ் மக்களுடையது. அவங்க கொஞ்சம் பேர் ஆட்கள கூட்டி வச்சுக்கிட்டு வழியில செறுத்து ம். அடிச்சு மக்கள அ ஓட வச்சாங்க. எங்க 2 பேருக்கும் அடி உண்டு. ஓ! அடிச்சு போட்டாங்க. ஊர்ல உள்ள மக்கள் துலியாஜந்தா அப்ப இருக்கும்போது, அந்த மக்களுக்கு தெரிய வந்துட்டு. ம். அதனால அவங்க வந்து சொன்னாங்க, ஃபாதராக எங்க ஃபாதர் அப்படி இப்படின்ட்டு. ஓஹோ! அதனால கொஞ்சம் பேசிஃபை பண்ணி பெரிய கேஸ் ஆட்டம் ஒண்ணும் மாத்தல. என்னன்னா இது விசுவாசத்துக்காக நம்ம நெறைய செய்ய காரியம். பாடுபடணும். அதனால அப்படி எடுத்துக்கிட்டோம் நாங்க. அப்படிதான். ஆனா இன்னைக்கு அங்க ஒரு பாரிஷே இருக்குது. இன்னும் ஒரு பாரிஷ் தொடங்க போறோம். கஷ்டங்கள் இருக்கும். அடிபட்டுருக்குறோம், வாழ்றோம். அது ஒரு நம்பிக்கையின் அதனால தானே இங்க வந்தோம் அப்படின்ட்டு இல்லையா? அதனால தான் இங்க துணிஞ்சு வந்தது துணிஞ்சு வந்தது. காரியம் இல்ல. அதனால சில விஷயங்கள் நடக்கும். ஓகே. மக்கள் அடுத்தது அவங்களே மாறுறாங்க ம். கிராஜுவலா. அவங்களே மன்னிப்பு கேட்குறாங்க சில இடங்கள்ல.